தபசு நாட்களின் 23வது நாள் உங்களோடு கூட ஒரு வசனத்தை வைத்து தியானிக்க ஆண்டவர் கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு 26:10 தொடர்ச்சியாய் இந்த வார்த்தைகளை நாம் படித்து வருகிறோம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே நாம பார்த்தோம். யார் இந்த நற்கிரியை செய்த பெண்ணு? யாரு? மரியாள். இந்த மரியாளை குறித்து பார்க்கும்போது அவள் செய்த தியாகம், அவள் செய்த காரியம் இங்கே பார்க்க முடிகிறது. இத மற்றவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. ஒரு பெண்மணி செய்த அந்த நல்ல காரியம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தொந்தரவு படுத்துறீங்க? அவங்களை விட்டுருங்க. அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி 2000 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பு நினைவு கூறப்பட்ட குறிப்பிடப்பட்டதான வேத சம்பவம். சீமோன் வீட்டுல கூடியிருக்காங்க. குஷ்டரோகியாய் இருந்தவன் சீமோன், அவன் சுகமாயிருக்கான். ஏறக்குறைய 17 பேர் அந்த வீட்டுல கூடியிருக்காங்க. சீமோன், மார்த்தாள், மரியாள், லாசரு, 4 பேர். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர். இயேசு கிறிஸ்து, மொத்தம் 17 பேர் அந்த இடத்துல கூடி வந்திருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது, இந்த சம்பாஷணைகள் நடக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது முக்கியமா 2 பேரை பற்றி அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று மரியாள், இன்னொன்று யூதாஸ். இதன் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அதில் குறிப்பா மரியாளை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல படித்து பார்த்தால் 37ல பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் படிக்கும்போது இந்த சம்பவத்தை, இந்த தைலத்தை உடைத்து ஆண்டவர் சிரசின் மேலே ஊற்றினதான இந்த சம்பவத்தை செய்தவள் யார் என்று பார்க்கும்போது மரியாள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். சீமோன், மார்த்தாள், மரியாள், லாசரு என்று தெளிவாக யோவான் இதை எழுதியிருக்கிறார். அப்ப இந்த மரியாள் யார் என்று பார்க்கும்போது இந்த மரியாள் ஆண்டுடைய சமூகத்தை ருசி பார்த்த ஒரு பெண், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்த ஒரு பெண், தேவனுடைய பாதத்தில், ஆண்டுடைய பாதம். 3 காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்ட ஒரு பெண் மரியாள். வசனம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து வசனத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 இந்த வேத பகுதியை படித்து தியானித்து பாருங்கள். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிற அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? இந்த அனுபவம். இரண்டாவது, அவருடைய பாதத்தில் விழுந்து தன் வேதனைகளை சொல்லுவது, காதில் கேட்பது, வாயை திறந்து சொல்லுவது. என்ன சொன்னாங்க? யோவான் 11:28 முதல் 32 என்ன படிக்கிறோம்? அந்த இடத்தில் மரியாளின் சகோதரன் லாசரு மரித்து போயிட்டார். கல்லறையில வச்சாச்சு. இந்த குடும்பம் கலங்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். மார்த்தாள் கேள்விப்பட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு பேசுறாங்க.
ஒரு சம்பாஷணை நடக்குது. வந்த பிறகு மரியாள் கிட்ட சொல்றாங்க, வர்ற வரைக்கும் அந்த கிராமத்து முகப்புல தான் ஆண்டவர் நிற்கிறாரு. ஓடி வந்து அந்த பெண்மணி ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க இருந்தா மரித்திருக்க மாட்டாங்களே. எப்படி? அவர் பாதத்தில் விழுந்து பாரங்களை சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு ஏகப்பட்ட பாரம் இருக்கும். மரணம், துக்கம், வேதனை, பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். எதுவா இருந்தாலும் மனுஷங்கிட்ட ஓரளவுக்கு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட முழுமையா சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டபோது ஆண்டவர் ஆவியில் கலங்கினார், கண்ணீர் விட்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம். உங்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிற தேவன், உங்கள் நிலையை அறிந்த தேவன், அவர்கிட்ட உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுங்க. மரியாள் செய்த மூன்றாவது காரியம் பாருங்கள். யோவான் 12:3 அவள் ஆண்டுடைய பாதத்திலே அவள் தன் தலைமுடியினாலே துடைத்தாள் என்று பாதம் 2 இடத்துல பார்க்கிறோம். எனவே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அனுபவம், ஆண்டவரை மதித்தல், ஆண்டவரை கனம் பண்ணுதல், ஆண்டவருக்கு ஆராதனை செய்தல், தனக்குட்பட்டது என்ற தலைமுடின்னு சொல்லும்போது அது பெண்களுக்கு மகிமையா இருக்கு. அதை கூட அவங்க யோசிக்காம தலைமுடியால் அவர் பாதத்தை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 அனுபவம், வசனத்தை கேளுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இதான், அதனாலதான் இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை பிதாவே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 குணங்கள் எங்களுக்கு வரட்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பாக்கியம், உங்க சமூகத்திலே அமர்ந்து உங்ககிட்ட சொல்லுகிற அனுபவம், எங்களை எந்த விதத்திலும் எங்களுக்கு எது மகிமையா, பெருமையா, உயர்வா இருக்கோ அதை உணராம, அதை மேன்மைப்படுத்தாம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்கள் பாதத்தை முத்தம் செய்ய கிருபை தாரும். அப்படி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மரியாளை போல நல்ல குணங்கள், நற்கிரியை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.